பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை 13 மாலை 5 மணிக்கு. புக் யுவர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு. கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது பிளாக் ஷீப்ஸ் கதையாம் கான்சர்ட் ஆம். For tickets visit blacksheepindia.com and bookmyshow.com. அப்படியே மீன் பிடிச்சின ஊர் சுத்தினே வருஷ 4 ஓடி போச்சு. குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபாய் தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அம்மா ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் நடிகர் சங்கத்தோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி போர்டு மீட்டிங் அண்ட் எலெக்ஷன் நடந்திருந்தது கேரளாவில். ஸோ அங்கே இருந்த கொச்சியில் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் அங்கே ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு அங்கே ஓட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டில் இங்கே சென்னையில் வந்தேன். ஸோ இன்னைக்கு இங்கே வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு பாலா மேனேஜர் அவர் தான் சொன்னேன். லைக் நீங்கள் வாங்க, நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்குது, ஆண்டர்பிரனராக இருக்கிறீங்க அப்படின்றது. என்னோட ஃபீல்டு இப்போ நான் ஒரு பிராண்ட் ஒன்று லான்ச் பண்ணேன், ஒரு ஆர்ட் ஸ்டுடியோ 1 இயர் ஆச்சு. ஸோ எங்களுக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் நிறைய இருக்கும். பொட்டிக் கான்செப்ட் தான், பட் இருந்தாலும் டைமுக்கு ஒரு எடிட்டர் கிடைக்கலன்னா எவ்வளோ சிக்கலாக இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் வந்து டிலே ஆகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியில் வரலைன்னா அது ஒரு எடிட்டர் நல்ல ஒரு டெக்னீஷியன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து சவுத் இந்தியன் எடிட்டர்ஸ் அசோசியேஷன் புதுசாக சார்ஜ் எடுத்திருக்கிற பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் டான் பாஸ்கோ சார் தெரியும், என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அவர் தான் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சார் அப்பப்போ ஏன்னா ஒரு எடிட்டரோட ஜாப்ன்றது வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து டைரக்டர், செகண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடிட்டர் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல எடிட்டரோட கையில் ஒரு படம் வந்தாதான் அது ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ நம்ம வந்து நிறைய ஷூட்டிங்கில் கூட நிறைய ஃபர்ஸ்ட் சீனு, லாஸ்ட் சீனு, அப்புறம் மிடில் சீனு, அப்புறம் சம்மந்தம் இல்லாத சீனே, சீன் 2, சீன் பி கூட 2A 2B அந்த மாதிரியெல்லாம் எடுத்துருவோம். அப்போது சம்டைம்ஸ் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து எடுக்கும்போது கூட சில கண்டினியூட்டிஸ் எல்லாமே மிஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி டைலாக்ஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்பாட்டில் ஒன்று சொல்லியிருக்கோம், ஆனால் டப்பிங் தியேட்டரில் வரும்போது சிலது வந்து சிங்காய் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் எடிட்டிங் ரூமில் சவுண்ட் என்ஜினியரும் சீஃப் எடிட்டரும் தான் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. நான் இப்போ ஆர்கே செல்வமணி சாரும் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு ஃபிசிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கணும்னா அது எடிட்டர்ஸ் ரூமில் இருந்தால் தான் நமக்கு புரியும். ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் உழைச்சிருக்கேன், எவ்வளோ கஷ்டமாக ஒரு படம் வெளியில் வர்றதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது அப்போ தான் புரியும். ஸோ எனக்கும் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீன் பின்னாடி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை. நான் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஃபிலிம் டெக்னாலஜி கோர்ஸ் படிக்கிறதுக்காக எந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இங்கே சென்னையில் நான் வரும்போது நான் இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. நிறைய பேசுறதுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆர்டிஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் எடிட்டர்ஸ்க்கான ஒரு இன்ஸ்டிடியூட் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய இப்போ வந்து ஃபாரின் டெக்னாலஜி நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் ஏஐ அண்ட் டிஜிட்டல் டூல் நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த டெக்னாலஜி சில பேருக்கு ஓல்டு பீப்புள் லைக் ஓல்டு ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாருமே வந்து இன்னும் வந்து அப்கிரேட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நியூ டெக்னாலஜி வந்து தெரியப்படுத்துறதுக்காக ஒரு எடிட்டர்ஸ் இன்ஸ்டியூட்டோ இல்லை ஒரு ஏவிஎம் மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டூடியோ, ஆல் பேக்கேஜில் ஸ்டூடியோ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன். பட் அதுக்கான இது எனக்கு தெரியல, அது இந்த மேடையில் சொல்கிறதுக்கான ரைட்டு மொமெண்டா அப்படின்னு சொல்லலை. பட் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி, எடிட்டர், போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற டெக்னீஷியன்ஸுக்கு மட்டும் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து இங்கே வின் பண்ண எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் என்கிட்ட வந்து ரீசெண்டாக ஆதார் படம் நான் பண்ணிட்டு இருக்கும் போது ராம்நாத் சார் சொன்னாங்க, இனியா உங்கள்கிட்ட நான் ஒரு டைரக்டரை எதிர்பார்க்குறேன், நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. எனக்கு தெரியல அவர் என்னோட உள்ள வந்து என்ன பார்த்துருக்காங்க, என்ன திறமை பார்த்துருக்காங்கன்னு தெரியல. பட் சாரோட வேர்ட்ஸ் வந்து கோல்டன் வேர்ட்ஸ் ஆகட்டும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு இங்கே வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம்.
எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த புது நிர்வாகம், பழைய நிர்வாகம், பொது பொறுப்பில் இருக்கவங்க, புது ரத்தம் பாய்ச்ச போகிறவங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கோபியை தெரியும். இன்னைக்கு இருக்க கோபியை தலைவராக இருக்கிற கோபியை தெரியும். எனக்கு ரைட்டர்ஸ் யூனியன் தெரியும், டைரக்டர்ஸ் யூனியன் தெரியும். ஓகே, கோபி எப்படி தெரியும்னா, நான் எலிசார் படத்தில் நடிப்பேன். அவர் ஏதாவது கட் பண்ணி இது வேணாம்னா கோபி சார் நல்லா இருக்கும்பார், வச்சுக்கல்லாம்பார். ஒரு தடவை பாயசம் சொல்லி 3 தடவை பாயசம் சொன்னால் 3 தடவை பாயசம் சொன்னால் நல்லா இருக்கு வச்சுக்கலாம் பார். சாயந்தரம் போய் சார் ஒரு தடவை பாயசம் சொல்லையிலே கட் பண்ணார் சார், நான் 3 பாயசம் போட்டிருக்கேன் பார். சூப்பர். இது மனங்கொத்தி பறவைலேருந்து தேசிங்கிறாலேருந்து இருக்கும். என் தம்பி எனக்கு அந்த சீனையும் வச்சுருக்கேன், இந்த சீனையும் வச்சுருக்கேன், எல்லா சீனையும் வச்சுருக்கேன்னு ஒரு எடிட்டராக அந்த படத்தில் வேலை பார்க்குற எடிட்டராக எனக்கு சப்போர்ட்டிவாக, இல்லைண்ணே அதில் உள்ள வந்துச்சுன்னே அதெல்லாம் தூக்கிட்டேனே இதெல்லாம் தூக்கிட்டேனே உங்களுக்கு வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லுவார். என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் எனக்கு கிடைக்கல. என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் கிடைக்கல. தம்பி பேட்செல்லாம் வேணாம்டா, நீ தான் தலைவர் ஆகிட்டே, உனக்கு எதுக்கு பேட்ச்சு? மண்டே பார்த்தா தான்டா காசு, உனக்கு எதுக்கு பேட்ச்சு? சினிமாவில் நான் ஒரு ஸ்டோரி டெல்லர், நான் ஒரு கதை நல்லா சொல்வேன். அப்படி தான் நான் வந்தேன். கதை சொல்ல வந்ததுக்கப்புறம் டைரக்ஷன், நீ சொல்கிற கதையை நீயே எடுத்துறியா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது க்ளோஸ்னா என்ன, மிட்டுனா என்ன, ஒயிட்னா என்ன, ஒரு அளவும் தெரியாது. புரியுங்களா? உண்மையாக தானே சொன்னான். இதெல்லாம் இப்போ கற்றுக்கிறது. நீ டைரக்டராக சேரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரு. யார் சேர்க்கறது? 7 வருஷம் 9 வருஷம் வாட்செல்லாம் அடை வச்சு சாப்பிட்டாச்சு, ஒன்றுமே சேம் இல்லை. அப்புறம் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸில் சுந்தர்சி சாப்பிட்ட சேர்ந்தாச்சு. எனக்கு பிரச்சனையே எடிட்டர் தான். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு பிரச்சனை எடிட்டர் தான். அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டரு போய் சேர்ந்தாச்சு. சுந்தர்சி சார் 14 அசிஸ்டண்ட்டு. அப்படியே போய் நிற்கிறேன். 2 மணி ஆச்சு, நைட்டு 2 மணி. திருப்பி சாய் சுரேஷ் சார் எடிட் பண்ணிகிட்டே இருக்கார். சாப்பிட்டு படியான்னு ஏதோ புரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டேன். ஜெமினியில் குளிர்து, ஏசி. பின் பேக்குன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? பின் பேக்கு, ஸ்டீம் பேக்கில் பின் பேக்கு, நெகட்டிவ்லாம் கட் பண்ணி போடும். பின் பேக்கு அதை பார்த்தா எனக்கு போர்வ மாதிரியே தெரியுது. உள்ள இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு காலையில் வச்சிருந்து பொத்தி படுத்துட்டேன். பின் தானே, ஒயிட் கலரு, அந்த நம்ம இது மாதிரி இருக்குங்கள சார், அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்குங்கள, நல்லா இருக்கும். பொத்தி படுத்தா குளிருக்கு நல்லா இருக்கும். படுத்துட்டேன். காலையில் ஜெமினி லேப்லேருந்து என்னை கூட்டு போயிட்டாங்க. இதுலையா படுக்கிறதுன்னு எனக்கு பேட்டாவே இல்லை. இந்த பையில நீ ஏன் படுத்தேன்? இதானே சார் நல்லா இருக்கு படுத்தேன்னு. நீ போய் ஆஹா சோழி முடிஞ்சு. பாலகோபி சார் இதில் ஏயா படுத்தேன்னு. இந்த இருக்கார் பாலகோபி சார், அதில் ஏயா படுத்த? சரி சார், சரி பார்த்துக்கலாம். நமக்கு 100 படம் சுந்தர்சி சார்ட்டு. மணிவன் சார்ட்டு எப்போ கேட்டாலும் அவராக புது பேண்ட்டை சட்டையை போட்டு அவராக போயிடுவார். இந்த பேண்ட்டை கழட்டி கொடுங்க கண்டினியூட்டின்னு. நாளைக்கு வரண்டான்னு போனார், வரவே இல்லை. ஃபெர்னில் பேலஸ்லேருந்து வெளியே ரைட் அவுட்டு போய் காரில் ஏறணும். திருப்பி வர்றாரு, வேறு பேண்ட்டு போட்டிருக்காரு. யூகே செந்தில் பார்ப்பறேன், மிட்டில் க்ளோஸாக சார்ஜ் பண்ணுன்னு. இல்லைடா ஒய்டா பண்ணும்டா, பில்டிங்க்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கும்டா, பேசாமல் 1 லட்ச ரூபான்னா லோங்கில் பேண்ட்டு மாறிடுமையா கண்டினியூட்டி டைரக்டரியா சொன்னேன். பேசாமல் வழக்க நீ வேலையை பாருன்னு இப்படியே கிராஸ் பண்ண. அந்த சீன் வரும்போதெல்லாம் எங்கள் ஊர் தான் எனக்கு கண்ணு தெரியும். ஐயையோ அனுப்பிச்சுடுறாங்க, ஐயையோ அனுப்பிச்சு. சாய் சுரேஷ் சார் மிட்டில் கட் பண்ணு, அவர் ஒயிலில் கண்ணு, ஐயையோ போச்சே போச்சேன்னு. பெருமையாக சொல்லிக்கிறேன் கோச்சுக்கோட. ஒரு எடிட்டருக்கு டைரக்ஷன் தேவையில்லை, ஆனால் டைரக்டருக்கு எடிட்டிங் தேவை. நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணால் எடிட்டிங்கில் பார்த்துக்கோன்னு சொல்லுவோம். எடிட்டிங்கில் பார்த்துக்கிறோமா
பார்க்கலையா? டப்பிங்கில் பார்த்துக்கலாம். டப்பிங்கில் பார்க்கலையா? ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கலாம். ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்க்கலையா? ஃபைனலில் பார்த்துக்கலாம். அப்போ தான் சொல்லுவோம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம். அடுத்த படத்தில் பார்த்து வரவே வராது. அடுத்த படத்தில் வராது. அப்படி கூச்சிக்கிறாதே. கடவுள் புண்ணியத்தில் கேமராவை உருட்டி விளாண்ட பிள்ளையெல்லாம் இருக்குல்ல, என்ன தெளிவா? ஓகே, மனசை படிக்கிறே பாருங்க. கேமராவை உருட்டி விளாட்றாங்க பிள்ளைய. அந்த கேமரா சின்ன வயசில் உருட்டி விளையாடும்ல பிரசாத்தில், அதில் அவங்கெல்லாம் நம்மளுக்கு எடிட்ரு. நம்ம சும்மா பஞ்சத்துக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்டோட அஜித் படத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத் எடிட்ரு. இந்த கேபினில் ஸ்ரீகர் பிரசாத், இந்த கேபினில் ரெட்டு, இந்த கேபினில் கன்னத்தில் முத்தமிட்டான். பாருங்க, நான் எப்போ போனாலும் இந்த ராஜா மோமன் ஒரு எடிட்டர், அவர் நேஷனல் எடிட்டர், அவர் தான் வருவார். சொல்லுங்க சொல்லுங்க, நான் திமிரு ரத்தம் ஓடுதுல, ஏன் உங்களால் வரமாட்டார்? இல்லை சார் இதை பண்ணுங்க சார். சார் வருவார். சார் மணி சாருக்கு தான் பண்ணுவார். இல்லை சார் பண்ணுவார் சார். நம்ம முகரக்கட்டைக்கு அவர் வர்றதே பெரிய விஷயம், நம்ம எடுத்த படத்துக்கு இது வர்றதே பெரிய விஷயம் அப்படிம்பாரு. சரின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்புறம் சரி வாங்க சார் அப்படின்னா, சார் இன்னைக்கு வர்றா சார். அவர் லேசாக பண்ணி, நான் சிங்கிள் ஷாட்னு எடுத்தேன்ல, ஒய்டுன்னு எடுத்தேன்ல, லாங்குன்னு எடுத்தேன்ல, பூராத்தையும் கட்டி எறிகிறார். அப்போத்தையும் தெரியுது இவர் ஏன் வந்தார்னு. ஏன்னா ஒரு ஃபிலிமுக்கு என்ன சப்போர்ட் பண்ணும், இந்த ஃபிலிமுக்கு என்ன சப்போர்ட் பண்ணும், என்ன டூரேஷனில் இந்த ஃபிலிம் இருக்கணும், இந்த சப்போர்ட் பண்ணும். நீ எடுத்த சிங்கிள் ஷாட்லாம் அது வேற, இந்த ஃபிலிம் என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் மார்க் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஆஃப் இவ்வளோ நேரம் இருக்கணும், செகண்ட் ஆஃப் இவ்வளோ நேரம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்வளோ நேரம் இருக்கணும்? ஒரு 1 hour 10 minutes. செகண்ட் ஆஃப் என்ன இருக்கணும்? 50 minutes 55 minutes. படத்தை ஃபாஸ்ட் பண்ணுங்க, ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னா யார் ஃபாஸ்ட் பண்ணுறது? அமுக்கிறதா? அமுக்கிறதா? எப்படி ஃபாஸ்ட் பண்ணுறது? இங்கே போனா திரும்பினா, ஓடினா திரும்பினா, அப்படி இருக்குல்ல, ஓடுனா திரும்பினா, அதை நீ இந்த ஓடினா ரெண்டாவது ஓடினா அதை கட் பண்ணா மாப்பிள்ள ஃபாஸ்ட்டாக இருக்கு, டேய் ட்ரிம் பண்ணிட்டாங்கடா. இது என்ன ஃபாஸ்ட்? நீ அதான் ஃபாஸ்ட் பண்ண. சில எடிட்டர் கொடுத்தா ஃபாஸ்ட் பண்ண, என்ன பார்த்தான் சார் ஃபாஸ்ட்டாக இருக்குது சார், அதுதான் அந்த எடிட்டர் போகணும் சார். ட்ரிம்மிங் தான் மேக் அப் ஃபாஸ்ட். 24 ஃப்ரேம்ஸில் 22 48 ஃப்ரேம்ஸில் 100, அதெல்லாம் மாற்றலை. ஓகேவா? அந்த எடிட்டர் வாட் எடிட்டர், ஒரு வெத்தலை வாக்க போட்டுக்கிட்டு ஒரு எடிட்டர், பாம்பு ஓடுது, கீரி துரத்துது, ஓகே, 3 அசிஸ்டன்ட், ஒருத்தன்ட்ட பாம்பு, ஒருத்தன்ட்ட கீரி, ஒருத்தன்ட்ட பாம்பு கீரி, பாம்பு கீரி. என்ன ப்ரொடக்ஷனில் என்ன சாப்பாடுலாம் நானே வாங்கி கொடுமா? பாம்பு கீரி, கீரி பாம்பு கீரி. அப்போ சார் நாங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார், நீ எப்படி இருக்கோம்? பாம்பு கீரி பாம்பு. பார்த்தீங்கன்னா பாம்பு அவ்வளோ பாஸ்டாக போகுது, கீரி அவ்வளோ பாஸ்டாக வரட்டுது சார். 30 வருஷத்துக்கு முன்னாடி சார், புரியுங்களா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய எடிட்டர்ஸு. இப்போ ஒரு க்ளோஸ்அப் எடுக்கணும், தெளிவாக கட் பண்ணி க்ளோஸ் போயிடலாம். அப்போ அங்கே சார் இது கரெக்டாக க்ளோஸ் போயிருங்க, கேவலப்பட்ட வயலு, சரியாகவே எடுக்காமல் உயிரை வாங்குறாங்க. வெற்றிமாறன் சார் சொன்னார், ஹூ இஸ் பாலுமேந்திரா சார்? அவர் ஒன் ஆஃப் த எடிட்டர், நாட் அ கேமராமேன். புனே இன்ஸ்டியூட்டில் அவர் கேமராமேன், அவர் ஒரு மிகப்பெரிய எடிட்டர். எடிட்டிங் என் பேரை போடுங்கன்னாரு சார். நான் தானே எடிட்டரு, நான் தானே வெட்டினேன், வேலையை பறியாம்பார். புரியுங்களா உங்களுக்கு? மகேந்திரன் சார் தம் அடிப்பார், வெளியே போயிடுவார். வா பிள்ளைக்கு சிசரிங் நடந்துட்டுருக்கு,
எனக்குள்ளே சிசிரிங் நடந்தது. வாயா வாயா வாயான்னு உட்கார வச்சு அந்த முள்ளு மலர்லேருந்து அத்தனை படங்களையும் அவ்வளோ பெரிய விஷயங்களையும் அவர் நம்ம சொல்லிக் கொடுத்துரு. ஒரு எடிட்டிங் சென்ஸ் இல்லாமல் நீங்கள் படமே எடுக்க முடியாது. ஸோ எடிட்டர் த மஸ்ட். நீங்கள் டைரக்ஷன் கற்றுக்கல, ஒரு கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார். ஒரு நல்ல பேப்பரை ஸ்கிரிப்டை எடுத்து கீழே போடுங்க. பேப்பரில் மிட் ஷாட் க்ளோஸ் ஷாட் அப்படின்னு சொல்லி கோடு போடுறீங்களே, அதுதான் எடிட்டிங். அங்கே வந்துட்டார் எடிட்ரு. இது க்ளோஸு, எடிட், மிட்னு கோடு போடுறீங்களே, அதுதான் எடிட்டிங். எடுத்து கொடுத்து தெய்வமே என்னை காப்பாத்துன்னு சொல்லி காலில் விழுகிற புதில் இருக்குது. ஸோ இந்த யூனியன், எடிட்டிங் யூனியன், எல்லாரும் புதுசாக வந்தாங்க. எல்லாரும் சிறப்பாக இருந்தாங்க. இன்னைக்கு பெரிய காம்படிட்டிவ் வேர்ல்டு, மிகப்பெரிய காம்படிட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இதுக்குள்ளே எல்லாரும் ஒத்துமையாக, தோற்றவங்க ஜெயித்தவங்க அதெல்லாம் பாகுபாடு இல்லை. எல்லாரும் நலம் பெற அண்ணன் இருக்கார், செல்லுமணி அண்ணன் இருக்கார். நீங்கள் எது வேணாலும் கேளுங்க. அனைவரும் ஒற்றுமையாக மிகச்சிறந்து பணியாற்றி எல்லாரும், எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக, சினிமா துறையை சார்ந்த அனைவருமே நீங்கள் நல்லா இருக்கும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்கள்கிட்ட விடைபெறேன். வாழ்க எடிட்டிவ் யூனியன். தம்பி அடுத்த படத்தில் கூட கேபி இது கோபி கரெக்டாக பார்த்து கட் பண்ணி விட்டு. நன்றி.